இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அதிபதி அனைத்துலக நாடக நிறுவனம் வருக வருக என வரவேற்கிறது. என் பெயர் ஓவியா. இன்று நான் தான் உங்கள் தொகுப்பாளராக இருக்கப் போகிறேன். நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன் 2 விஷயங்களை மட்டும் நினைவு கூறுகிறேன். உங்கள் கையடக்க தொலைபேசிகளை அமைதி நிலையில் வைக்க மறந்துவிடாதீர்கள். மேலும் நீங்கள் புகைப்படங்களும் காணொலிகளும் எடுக்கலாம். அவற்றை சமூக வலைத்தளங்களிலும் பதிவேற்றலாம். அவ்வாறு செய்யும்போது #அதிபதி என டேக் செய்ய மறந்துவிடாதீர்கள். சரி, இதற்கு மேல் நான் தாமதிக்க விரும்பவில்லை. இதோ உங்களுக்காக அதிபதி அனைத்துலக நாடக நிறுவனம் பெருமையுடன் படைக்கும் புகழேந்தியின் சிலப்பதிகாரம். பண்பாடு என்பது நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் நம்மை பற்றிய கதைகள். அது உள்ளார்ந்த ஒன்றல்ல, இயற்கையிலிருந்து எடுக்கப்பட்டதல்ல. அது உருவாகுவதும் காலத்தால் மீள் உருவாகுவதும் ஒரு தொடர் நிகழ்வு. நம் கதைகளை மீள் உருவாக்குவது ஒவ்வொரு தலைமுறையினரது கடமை. நம்மை பற்றிய கதைகளில் தமிழர்கள் மிகவும் பெருமை கொள்வது சிலப்பதிகாரம், கண்ணகி, கோவலன், மாதவி கதை. அது நடந்த இடம் முற்காலத்தில் சம்பாபதி, பிறகு காக்கந்தி, இன்று காவிரி பூம்பட்டினம். உலக வணிகத்தின் தலை சிறந்த துறைமுகம். தமிழர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்த காலங்களில் அதுவும் ஒன்று. அப்படி செல்வ செழிப்போடு வாழ்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்தான் நம் கதாநாயகி. கண்ணகி, கண்ணகி, கண்ணகி. அப்புறம் ஒரு செய்தி, இன்னும் ஒரு கொதி, அப்புறம் இறக்கிவிடவும். வந்து உட்காரு. உனக்கு சிகை அலங்காரம் செய்வதற்குள் என் முடி நரைத்துவிடும் போலிருக்கிறது. இப்படி ஓடியாடியே இருந்தால் நான் என்னதான் செய்வது? எனக்கு திருமணமாகி 10 ஆண்டுகள் என்று சொன்னது தப்பாகிவிட்டது. அதுவும் என்ன பண்ணலாம் என்று கேட்டது அதை விட தப்பாகிவிட்டது. உன் திருமணத்தை தான் பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. இன்றாவது உன்னை மணப்பெண் போல் அலங்கரித்து பார்ப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. ஆமாம், நீ ஏன் என் திருமணத்துக்கு வரவில்லை? உனக்கு திருமணம் ஆகும்போது எத்தனை வயது? 12. எனக்கு மட்டும் என்ன 32? யார் வீட்டு கல்யாணம்? எவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் வந்தார்கள். மன்னர்கள், வணிகர்கள், மந்திரிகள் எல்லாரும் வந்த கல்யாணம். நாம எங்க? அந்த 2 யானைகளும் பட்டணத்தை சுற்றி வந்ததை பார்த்ததுதான் மிச்சம். ஆமா, என்ன இன்று சமையல் ஒரே தடபுடலா இருக்கு? அவருக்கு பிடித்த சுறா கறி வைக்கிறேன். சுறாவா? அது எளிதில் கிடைக்காதே. ஆமா, இரவுல படகுல போய் சிறிய மீன்களை போட்டு அவற்றை சுறா உண்ணும் போது பிடிப்பாங்க. அப்படி அகப்பட்டதுதான் இந்த சுறா. நீ வீட்டை விட்டு எங்கும் வெளியவே போக மாட்டாய். உனக்கு எப்படி இவ்வளவு விவரம் தெரிகிறது? ஓலைச்சுவடிகள். என்ன குழப்பமா இருக்கா? நம்ம ஓலைச்சுவடிகள் 200 வருடங்களுக்கு மேல் அழிந்துவிடும். அதை புதுப்பிப்பதை நம் பெண்கள் தொழிலாக செய்கிறார்கள். அப்படி செய்பவர்களுக்கு நம் வீட்டிலிருந்தான் மூட்டையினர் தானமாக அனுப்பப்படும். அப்படி புதுப்பித்ததை எனக்கு ஒன்று கொடுப்பார்கள். அப்படி தெரிந்ததுதான். உலகம் பெரியது. எனக்கு என் வீடுதான் உலகம். கேள்விப்பட்டிருப்பாயே, கரிகாலனின் மகள் ஆகிமந்தி காவிரி கொண்டு சென்ற தன் கணவனை மீட்டெடுத்து வந்தவள். அவளை போன்று பல கற்பு பத்தினிகளை போன்று நானும் வாழ ஆசைப்படுகிறேன். எனக்கு என் வீடுதான் உலகம். கணவன் பக்கத்தில் இருந்து சேவை செய்வது. மாசரு பொன்னே வலம்புரி மூத்தே, மாசரு பொன்னே வலம்புரி மூத்தே, காசரு வீரையே. ஒரு கண்ணில் காதல், மறு கண்ணில் காமம்.
இரண்டும் இருந்தால்தான் இல்லற வாழ்க்கை சிறக்கும். இன்று நல்ல விருந்து. நான் சுறாக்கரியை சொன்னேன். வாருங்கள் தேவந்தி. ஆ, இன்னும் புதுமண தம்பதிகள் போலவே இருக்கிறீர்கள். இனிமேல் நான் எதற்கு? சாப்பிட்டு விட்டு செல்லலாம். இங்கிதம் தெரிந்தவர் நாம் தேவந்தி. யாரும் பசியில் வாடக்கூடாது என்பதற்காக சோழ மன்னர்கள் கட்டிய அட்டில் சாலைகள் உண்டு. எனக்கு அது போதும். இன்று என்ன சாப்பாடு? சோறு, மிளகு குழம்பு, கேப்பங்கிழங்கு வறுவல். என் பசிக்கு அது போதும். உங்கள் பசிக்கு எதுவோ? நன்றி, போயிட்டு வரேன். பெரிய கலைஞராகி விட்டீர்கள். கலைஞராக வேண்டியவன் இப்போது வலைஞனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கலை ரசிப்பது ஒரு தனி சுகம். சரி, வாருங்கள், சாப்பிட்டு கொண்டே பேசலாம். ஆஹா, ரசித்துக் கொண்டே சாப்பிடலாம். குறும்பு குறையவில்லை. அது கூடவே பிறந்தது. இவர்களை யாரால் பிரிக்க முடியும்? இதுதான் கடைசி. அவ்வளவுதானா? நீ தாமதமாக வந்துவிட்டு அவ்வளோதான் என்று கேட்காத. அது வந்து உனக்கு பார்க்க கொடுத்து வைக்கவில்லை. என்ன நடனம், என்ன நளினம். கூத்தென்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். மாதவி 11 வகை கூத்துகளை ஆடியிருக்கிறாள். அல்லிய கூத்து, கொடிக்கூத்து, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டுரங்கம், மல்லிய கூத்து, துடிக்கூத்து. எது விட்டேன்? எனக்கு தெரியும். கடையக்கூத்து, மரக்கால் கூத்து, பாவையாடல், பேடியாடல். பரவாயில்லையே, இதெல்லாம் நன்றாக தெரிஞ்சு வைத்திருக்கிறாயே. அரசர் மாதவிக்கு பட்டம் கொடுத்தார். இனிமேல் அவள் திறமையை ரசிக்க வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு 1008 பொன் காசுகளை கொடுக்க வேண்டுமாம்.
1008? யாரு பச்சை மாலை முதலில் வாங்கி வராரோ அவரே மாதவி வீட்டிற்கு சென்று, யார் முதலில் பச்சை மாலையை வாங்குவார்? கண்ணகி, மாதவி. கண்ணகி, மாதவி, மாதவி. வாழ்ந்தாலும் பேசும், தாழ்ந்தாலும் பேசும், ஏமாந்தாலும் பேசும், ஏமாற்றினாலும் பேசும். உலகம் வெறுப்பப்படி பேசும், நமக்கு வெறுப்பு ஏற்றபடியும் பேசும். எனக்கு திருமணமாகிவிட்டது. தெரியும். நான் எதையும் எடுக்க வரவில்லை. ஆனால் நான் கொடுக்க ஆசைப்படுகிறேன். ஓ, நான் எதையும் எதிர்பார்த்து வரவில்லை. நான் இதை ஏற்பாடும் செய்யவில்லை. எதிர்பாராமல் நடந்ததோ? எதற்கு எதிர்ப்பு? ஏற்க மனமில்லையோ? சங்கடமான நிலைமை. சம்மதித்தால் சந்தோஷம். எதிர்நீச்சல் அடிக்க நான் தயார். உன்னை பிடித்திருக்கிறது, ஆனால் உன் கைகளை பிடிக்க முடியாது. நீங்கள் கேட்காத ஒன்றை நினைத்து ஏன் மனம் கலங்கி நிற்பானேன்? பொறிவல்லூர், கழுகு, மீன்கொத்தி பறவை, வானம்பாடி, ஊர்க்குருவி, வல்லூர், தூக்கணாங்குருவி, கரிச்சான்கள், கௌதாரி, பஞ்சவர்ணக்கிளி, அண்டங்காக்கை, உழவாரன்கள், முக்குளிப்பான்கள், பஞ்சுருட்டான்கள், இருவாச்சிகள், குக்குருவான்கள், கொண்டலாத்தி, வாலாட்டிகள், தேன்சிட்டுக்கள், வாங்குயில்கள், சிலம்பன்கள், பசையெடுப்பான்கள், பட்டாணிக்குருவிகள், சில்லைகள், மலர்கொத்திகள், கொண்டை குருவிகள், புள்ளி அலகு கூழைக்கடா, வெள்ளை கூழைக்கடா, சிறிய நீர்க்காகம், கொண்டை நீர்க்காகம், பெரிய நீர்க்காகம், கரை கொக்கு, சிறிய பச்சை கொக்கு, சாம்பல் நாரை, செந்நாரை, சின்ன கொக்கு, பெரிய கொக்கு, உன்னி கொக்கு, குருட்டு கொக்கு, ராக்கொக்கு, செங்குருகு, கருங்குருகு, மஞ்சள் குருகு, அன்றில், வெள்ளை அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன், கருங்கொண்டை வல்லூர், எடுத்து செல்லுங்கள். சிறிய கரும்பரும்பு, கள்ளப்பரும்பு, செம்பரும்பு, மஞ்சள் ஆண்கள் காதல் வசப்படுவது கண்களால் பார்த்து ரசிக்கும் அழகை வைத்து, பெண்கள் காதல் வசப்படுவது செவிகளில் கேட்கும் வார்த்தைகளை வைத்து. அதனால்தான் ஆண்கள் எப்போதும் பொய் சொல்கிறார்கள், பெண்கள் எப்போதும் அலங்கரித்து அழகாக இருக்கிறார்கள். நான் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன்? நீ என்ன பறவைகளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாய்? இவை யாவும் நம் காவிரி பூப்பட்டிடத்துக்கு வந்து சென்ற பறவைகள். 5 அறிவு படுத்த பறவைக்கு தெரிகிறது சொந்த வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்று. 6 அறிவு படுத்த மனிதனுக்கு தெரியவில்லையே. மாதவிக்கு குழந்தை பிறந்து விட்டதாம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? ரொம்ப முக்கியம். எப்படியோ கணிகையர் வழக்கப்படி இனி அவர்கள் பிரிந்து விடுவார்கள். அந்த சிறுமி தேவந்தி,
அந்த குழந்தை ஒன்றும் சொல்லாதே. அவருக்கு மகள் என்றால் எனக்கும் மகள்தான். சரி, பெயர் என்ன? மணிமேகலை. அருமையான பெயர். அவரின் குலதெய்வத்தின் பெயர். 200 வருடங்களுக்கு முன்பு பேபிலான் சாலமன் மயில், சந்தனம் போன்ற பொருட்களை விற்றுவிட்டு அவர்கள் முன்னோர்கள் திரும்பும்போது அவர்கள் படகுகள் சூறாவளியில் சிக்கின. அப்பொழுது அவர்களை காப்பாற்றிய தெய்வத்தின் பெயர் மணிமேகலை. அது அவர்களின் குலதெய்வமானது. அருமையான பெயர். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன். குழந்தை விழாவின் போது கோவில் யானை ஒரு முதியவரை தன் தும்பிக்கையால் பிடித்தது. அந்த மனிதனை கோவலன் விடுவித்த போது அவர் நலமா? காயமா? கோவலன் அந்த யானையின் தந்தங்களின் மீது மிதித்தேறி அதன் மீது கம்பீரமாக அமர்ந்தபடி அந்த யானையை கட்டுப்படுத்தி விட்டார். யாருக்கும் எந்த காயமும் இல்லை. எனக்கு தெரியும், அவர் ஒரு துணிச்சலான போர் வீரர். சரி, குழந்தை எப்படி இருக்கிறது? ரொம்ப முக்கியம். குழந்தை விழாவின் போது கோவலன் எவ்வளவு தங்கத்தை வாரி வழங்கினார் தெரியுமா? அவர் செல்வத்தை அவர் கொடுக்கிறார். குற்றம் செய்ததற்காக மகன் கொல்லப்பட்ட ஒரு வயதான பெண்மணிக்கு தன் சொத்தில் ஒரு பெரிய பங்கை எழுதி கொடுத்து விட்டார். அவர் செல்வத்தை அவர் கொடுக்கிறார். கொடுக்க வேண்டியதை விட அதிகமாக கொடுக்கும் வள்ளல்கள் ஏன் கொடுக்கிறார்கள் தெரியுமா? குற்ற உணர்ச்சியால் உறக்கமில்லாத இரவுகளை அனுபவிப்பவர்கள். தர்மம் செய்வதன் மூலம் நிம்மதி அடையலாம் என்று நினைக்கிறார்கள். பாவம். அவர் செல்வத்தை அவர் கொடுக்கிறார். அப்போது உனக்கு இழப்பு எல்லாம் என்னுடையதாக இருக்கட்டும், மகிழ்ச்சி எல்லாம் அவருடையதாக இருக்கட்டும். கண்ணகி, நீ ஏன் இப்படி வெறிச்சோடி இருக்கிறாய்? நெற்றியில் எந்த அணிகலன்களும் இல்லை, காதில் காதணிகள் இல்லை, உன் காலில் சிலம்பு இல்லை, கணவனும் இல்லை. உன் மாமனார் மாமியார் வந்த போதெல்லாம் புன்முறுவலுடன் அவர்களை வரவேற்றாயே. அவர்கள் உண்மை நிலையை அறிந்தவர்கள். கோவலனால் தன் மகன் கோவலனால் நீ எவ்வளவு புண்படுகிறாய் என்பதை அவர்கள் அறிந்தவர்கள். அவர்கள் முன் வருத்தத்தை காட்டிக்கொள்ள வேண்டாம் என்றுதான் அப்படி நடந்து கொண்டேன். ஆழமான வருத்தம் உன்னை வாட்டுகிறது. கணவன் பிரிந்து வாழ்வது கஷ்டம்தான். ஆனால் அதைவிட பெரிய வருத்தம் அவரின் பெற்றோருக்கு மாறான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்கிறார் என்றுதான். எனக்கு ஒரு யோசனை, நான் சொல்வேன், நீயும் கேட்க வேண்டும். சரி, சொல்லு. புறப்பட்டு செல்வோம், வா. மாதவியின் வாசலில் போய் நிற்போம். அங்கே உன்னை கண்டவுடன் கோவலன் மனம் திருந்தி உன்னுடனே வந்து விடுவார். நான் எந்த வகையில் மாதவி அவர்களை விட குறைந்து போய்விட்டேன்? கணவன் முக்கியம்தான், அதைவிட தன்மானம் முக்கியம் அல்லவா?
மனம் வீசும் சோமகுண்டம் சூரியகுண்டம் இவ்விரு குளங்களிலும் குளித்தெழுந்து காமவேல் கோவிலில் கும்பிட்டால் கணவனுடன் கூடி வாழலாம். செல்வோம் வா. தானாக வராத கணவனை இப்படி மந்திரத்தை கொண்டு கட்டி இழுத்து வருவது பெண்ணுக்கு பெருமை உள்ள செயலா? அப்படியே வந்தாலும் அவர் தங்குவாரா? இந்த உறவு நீடிக்குமா? உறுதி உண்டா? நீயே சொல் தேவந்தி. கண்ணகி, இப்படியெல்லாம் பேசுகிறாயே, இதெல்லாம் உன் தவறு அல்ல. எல்லாம் அந்த ஓலைச்சுவடிகளில் உள்ள அறிவை சொல்ல வேண்டும். அதனால்தான் நீ இப்படி பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் பார்த்த வரைக்கும் செல்வத்தில் உயர்ந்தவர்கள் எல்லாம் காமத்தில் தான் தாழ்ந்து விடுகிறார்கள். தேவந்தி, நான் உன் கோவலனை பற்றி பேசவில்லை. நான் ஓடி போன என் கணவனை பற்றி பேசினேன். உன் கோவலனை பற்றி நான் தவறாக பேசுவேனா? அதையும் நீ விடுவாயா? கணவனின் நன்மதிப்பை காப்பாற்றுவதும் கற்பு நெறியின் இலக்கணமே. ஒரு குடம் தண்ணி எடுத்து ஒரு பூ பூத்துச்சா, 2 குடம் தண்ணி எடுத்து 2 பூ பூத்துச்சா, 3 குடம் தண்ணி எடுத்து 3 பூ பூத்துச்சா, 4 குடம் தண்ணி எடுத்து. மணிமேகலை. ஓஹோ, பார்த்தம்மா, பார்த்து. சரி மணிமேகலை, இந்தா நெல்லிக்கனி. அது என்ன மன்றங்கள் என்று எல்லோரும் சொல்கிறார்களே? ஓ, அதோ தெரிகிறதல்லவா, அதுதான் வெள்ளிடை மன்றம். வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் தங்கள் பொதிகளை பத்திரமாக வைக்கலாம், பாதுகாப்பாக வைக்கலாம். அதோ அது இளஞ்சி மண்டபம். உடல் குறைவுடையவர்கள் அங்கே போய் சுற்றி வருவார்கள் பொய்களில் மூழ்கிய பிறகு. அடுத்தது பூதம். பயப்படாதே பயப்படாதே, அதோ பூத மண்டபம். தப்பு செய்பவர்களை தண்டிக்கணும். ஏன் பயப்படுகிறாய்? பயம் வேண்டாம். பழம் அருமையாக இருக்கிறது. அதோ தெரிகிறதல்லவா, அது நெடுங்கல் மண்டபம். யார் நட்டார்கள் என்று தெரியாது, ஆனால் சுற்றி வந்தால் துயரை போக்கும். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான மண்டபம் பாவை மண்டபம். அரசரே நீதி தவறினால் அக்கற்சிலை கண்ணீர் வடிக்கும். அப்போது அரசர் தவறே செய்யக்கூடாதா? அப்படி இல்லை அம்மா. நம் சோழ மன்னரை பின்பற்றுவது அவர் மேல் உள்ள பயத்தால் அல்ல, மரியாதையால். அவர் நாட்டை செம்மையாக ஆட்சி புரிவதாலும் நீதி தவறாமையாலும் இரக்க குணத்தாலும். ஆனால் தவறு நேர்ந்தால் அச்சிலைக்கு தெரியும். சரி, படம் நன்றாக இருக்கிறதா? நீ இங்கே இரு, நான் சென்று வருகிறேன். எனது மகளின் 10வது பிறந்த நாளுக்கு தங்கத்தோடுகள் கேட்டிருந்தேன். தங்கத்தோடு தர முடியாது என்று சொல்லவில்லை. ஆனால் உங்களுடைய தந்தை ஒரு வார்த்தை சொன்னால், தங்கத்தோடு என்ன தங்க கத்திகளை கூட தர முடியும் என்று சொன்னார்கள். சரி, சென்று வா. மணிமேகலை, தங்கத்தோடு செய்யவில்லையாம்? பரவாயில்லை தந்தையே, நான் நிறைய தங்கத்தோடுகள் வைத்திருக்கிறேன்.
இழந்த பிறகுதான் தெரிகிறது செல்வத்தின் மதிப்பு. நான் மணிமேகலை வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். மாதவி தன் நடனத்தை பற்றி சொல்ல என்னை நினைவூற்றினார். பொது இடங்களில் ஆடக்கூடாது என்று அவளிடம் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவள் ஏன் எனக்கு கீழ்ப்படியாமல் என் பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்துகிறாள்? ஏன்? இழுக்கா? ஆம். நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் உங்கள் செயல்களின் நன்மை தீமைகளின் கர்ம வினைகளை நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். கர்ம வினைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா? சிறுவர் சிறுமிகளே, சமணர்கள் நாங்கள் உங்களுக்கு இலவசமாக கல்வி கற்றுத் தருகிறோம். வாருங்கள். ஒரு குழந்தைக்கு தாய் போலவா இருக்கிறாள். 10 மூலிகை, 5 வாசனை பொருட்கள், 32 வகை ஓமாளிகையில் ஊற வைத்த நீரில் நெய் வாசத்துடன் கூந்தலை அலசி புகையில் உலர்த்தி அதில் கஸ்தூரி தடவி என்னவென்று சொல்ல வாசனை இழுக்கின்றது. சிவந்த பாதங்களுக்கு விரல் விரலாக நகை போட்டு கொலுசு சிலம்பு பாடுகள் எல்லாம் அழகு. இல்லை பாரேன், நான் சங்கிலிய சொன்னேன். தோல்வளை, பதக்கத்தில் ரத்தினங்களும், சூடகம், தங்கவளை, ரத்தின வளையல், சங்குவளை, பவளவளைகள் அணிந்து அப்பப்பா மீன் வடிவ மோதிரம், ரத்தின மோதிரம், ஜொலிக்கும் வைர மோதிரம், விரல்களினை சுண்டி இழுக்குது. அழகான கழுத்தில் சங்கிலிகள், இந்திர நீளமும் வைத்து கட்டிய காது தோடு, கூந்தலில் தலைக்கோலம். அங்கே அவள் இல்லை, என் மாதவி நடன அசைவில் அவள் குலுங்குவதை பார்க்கும் போது போதை ஏறுகிறது. இப்படிதான் கோவலனை படுக்கையறையில் மகிழ்ப்பார். பிரிந்ததற்கு காரணத்தை சொல்லென்றால் இந்திர விழாவில் நடந்தவற்றை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கோவலன் தனக்கு பிடித்த அத்தரி என்ற மட்டக்குதிரை மீது வந்தார். மாதவியும் வண்டியில் வந்தார். வந்தவர்களை அருகம்புல்லும் நெல்லும் வீசி வரவேற்றார்கள். இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். வேறு ஏதாவது சொல்லு. வேல் போல கண்களுடையவள் என்று தெரிந்திருந்தால் சென்றிருக்க மாட்டேன். கண்கள் மீனாக, புருவங்கள் வில்லாக, கூந்தலை மேகமாக எழுதிய முகம்தான் சந்திரன். பாருங்கள். சந்திரன்? மாதவியின் அழகை கோவலன் வர்ணிக்கிறாரோ? குறுக்க பேசாத, நான் மறந்து விடுவேன். சரி சொல்லு. நீ கைகளில் நீல மலருடன் பறவைகளை விரட்டும் போது கண் ஜாடையில் கொள்கிறாய். யாரை பற்றி கோவலன் பாடுகிறார்? உனக்கு வர சந்தேகம் மாதவிக்கு வராதா? வருந்தா. யாழை எடுத்து வாசித்தாள். ஓ, எதிர்பார்த்தா? மருந்தே இல்லாத காம நோயால் வாடும்போது துணையோடு ஆடும் நண்டுக்களை பார்த்தால் தலைவன் ஞாபகம் வராதா? ஓஹோ, அப்புறம் வெளி தாண்டி வந்து என் விளையாட்டை அழித்து சென்ற போதும் நான் மறக்க மாட்டேன். அடடா, பிரிந்து விட்டதாக சொல்கிறாயே. 2 மாதம் ஆகிறது. ஏன் இன்னும் கோவலன் கண்ணகியின் வீட்டின் பக்கமே வரவில்லை? நான் பாட அவள் யாரையும் நினைத்து கவலையில் புலம்புகிறாள். நான் என்ன தவறு செய்தேன்? அவர் என்னை கடற்கரையில் தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார். இத்தனை வருடங்களில் அவரை எத்தனையோ பல அன்பான பெயர்களில் அழைத்தேன். ஆனால் அவர் என்னை ஒரு முறை கூட தனது காதலியாக அழைத்ததே இல்லை. கோவலன், நீ பார்க்காம இருந்திருந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருந்திருக்கும். அப்படி சொல்லாதே வசந்தமாலே. அப்போது எனக்கு வயது 12. அம்மா சொல்லே வெதுவாக்கு. நானும் கணிகையர் வழியிலேயே செல்ல வேண்டியதாகி இருக்கும். அவர் வந்ததால் எனக்கு விடுதலை. 10 வருடங்களில் என் கலை வளர்ந்தது. நான் பிழைத்தேன். எனக்கு அற்புதமான ஒரு மகள். அவர் இல்லாவிட்டால் நினைத்து பார்ப்பதற்கே பயமாக உள்ளது. யாழ் ஊழ்வெளியின் கருவியாகி விட்டதோ?
நீங்கள் மதுரைக்கு செல்லலாமே. இழந்த செல்வத்தை எல்லாம் மீட்டெடுத்துடலாம். உங்களால் தான் நான் மதுரையில் பெரிய செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு உதவுவது என் கடமை. வாருங்கள், மதுரைக்கு செல்வோம். வருகிறேன். நீ சென்று வா. வருகிறேன். மதுரை முதல் வேண்டுமே. கொடுமையிலும் கொடுமை, வேலை இல்லாமை, கையில் பணம் இல்லாமை, வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமை. இவ்வாறு ஓ, புனுகனையின் மனம் காமத்தை தூண்ட அனுப்பினாலோ? திரும்ப எடு, திரும்ப எடு. நான் இனி திரும்ப வரமாட்டேன் என்று அவளிடம் போய் சொல். போதுமா? அறியாமல் அவள் ஓ, அறியாமல் நான் அவள் மேல் என் செல்வத்தை எல்லாம் வாரி தந்திருக்கிறேன். பரவாயில்லை, போகட்டும், சம்பாதித்து விடலாம் அல்லவா? ஆனால் அதை விட முக்கியம், என் நேரத்தை அவள் மேல் செலவு செய்திருக்கிறேன். ஆனால் அவள் எனக்கு தந்த பரிசு துரோகம். அவள் ஒரு நடிகை, அதிலும் தலைக்கோல் பட்டம் பெற்ற சிறந்த நடிகை. அரசர்கள் தங்கள் பரிவாரத்துடன் தலைக்கோலியர் 7 மாடி வீட்டில் வந்து தங்குவதுதானே மரபு. பாவம், என்னால் அவளுக்கு இல்லை 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 அவர்களுக்கு நஷ்டம் நஷ்டம். கண்ணகி, 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 வஞ்சனை மிகுத்த பொய்க்காரியோடு பழகியதால் குன்று போன்ற செல்வத்தை எல்லாம் தொலைத்து விட்டேன். குன்று போனால் என்ன? இதோ என் சிலம்பு உள்ளது. அடுக்கல், அறை, கல், கவன், குவடு, குன்று, கோடு, சிலம்பு, துருகல், பிறங்கல், பொறுப்பு, மலை, வரை, வெட்பு. சிலம்பு குன்றை விட பெரியதுதான். உன் மனம் போல் இதை கொண்டு அனைத்தையும் அடைந்து விடுவோம். என் தந்தை உங்களுக்கு கட்டாயம் உதவுவார். அவர் அன்பு மகளை புறக்கணித்ததால் நான் எவ்வாறு அவரை எதிர்கொள்வது? என்னுடைய குடும்ப பெயருக்கு களங்கம் விளைவித்ததால் என்னால் அவர்களை நெருங்கவும் முடியாது, உதவி கேட்க முடியாது. என்னை நம்புங்கள், அவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். சரி, செலவு மட்டும் போதுமா? ஆம், பூம்புகார் எனக்கு மன உளைச்சலை தருகிறது. மதுரை சென்று மதுரைக்கா? ஆம், மதுரை சென்று பொருளீட்டி
அனைத்தையும் அனைத்தையும் மீட்டெடுப்போம். சூரியன் உதயமாவதற்கு முன் இந்த ஊரை விட்டு வெளியேறி விடுவோம். என்னுடன் வருவாயா? கண்டிப்பாக. தீவினை உடையவர்கள் போல் இரவில் ஊரை துறந்து வர என்ன காரணம்? ஓ, மதுரை சென்று பொருள் தேடும் முயற்சியில் இறங்க உள்ளோம். மதுரைக்கா? மென்மையான உடலுடன் இவள் எப்படி காட்டை கடக்க முடியும்? வீட்டுக்கு திரும்புங்கள். காட்டை கடக்க முடியும். நான் சொன்னாலும் கேட்க மாட்டீர்கள். நானும் மதுரை தான் செல்கிறேன். என்னோடு வாருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். நன்றி. வாருங்கள். இங்கே வள்ளிக்கிழங்குகளுக்காக தோண்டப்பட்ட குழிகளின் மேல் சந்தன மரங்களின் மலர்கள் படர்ந்திருக்கும். கவனமாக நடக்க வேண்டும். அதையே கவனித்து நடந்தால் பழுத்த பலாப்பழங்கள் தலையில் முட்டும். அதனையும் கவனமாக நடக்க வேண்டும். அதனுடைய வேர்களும் உங்கள் பயணத்தை கடினமாக்கும். அங்கே பாருங்கள், வயல்வெளிகளில் களைகளை பறித்து அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற குவளை மலர்களை தேடி ஆயிரக்கணக்கான வண்டுகள் வட்டமிடும். அவற்றையும் கவனமாக கடக்க வேண்டும். இத்தனை இடர்களையும் தாண்டி நீங்கள் இந்நெடும் பயணம் மேற்கொள்ள உங்கள் கதைதான் என்ன? அது எப்படி? கூப்பிட்டவுடன் கண்ணகி கோவலுடன் சென்றார். கோவலன் எவ்வளவு தவறு செய்தவர்! தோழமை, நட்பு என்ற வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? நீ நன்மை செய்யும் போது உலகமே உன் பக்கம் நிற்கும். ஆனால் தவறே செய்தாலும் உன்னுடன் நிற்பவர்கள், உனக்கு ஆதரவளிப்பவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். எங்கள் ஊரை கடந்து செல்பவர்கள் யாரும் பசியுடன் செல்லக்கூடாது. ஓ, இது உங்கள் ஊர் வழக்கமா? இல்லை ஐயா, தமிழர் பண்பாடு. வீட்டிற்கு யார் வந்தாலும் முதலில் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்பதுதான் எங்கள் வழக்கம். இவ்வுலகில் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்பதற்காக பண்பாட்டை பின்பற்றுபவர்கள் தமிழர்கள். மதுரை மூதூர் யாது? அது எங்கு உள்ளது? அது 10 கதா தூரம். மதுரையின் அழகுதான் என்ன? மதுரை பாண்டிய மன்னன் தலைநகரம். பல ஆயிரம் வருடங்களாக உள்ளது. மதுரை எழும் அழியும். திரும்பவும் இயற்கை அழிக்கும். திரும்பவும் மக்கள் கூடி வாழ்வார்கள். மதுரையை காக்க 4 காவல் தெய்வங்களை விட்டு சென்றுள்ளனர். ஆனாலும் அக்னி தெய்வம் மதுரையை அழிக்கும் என்ற ஐதீகம் இன்றும் உள்ளது. நன்றி. கால் பாதங்கள் கொப்பளங்களால் சிவந்து விட்டன. வலியை எப்படி பொறுத்துக் கொள்கிறாய்? வழி தேடி போகும்போது இந்த வழியை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும். தன் துயரை நினைத்து வருந்தாது உன் கணவனின் துன்பத்தை போக்க இந்நெடும் பயணம் மேற்கொள்ளும் நீ உண்மையில் கற்பு தெய்வம். உன்னை போன்ற பெண்ணை நான் எங்குமே கண்டதில்லை. ஆமாம்,
பொருள் ஈட்டிய பிறகு கோவலன் உன்னுடன் தான் வருவான் என்று நிச்சயமாக தெரியுமா? மீண்டும் மாதவியிடம் சென்று விட்டால்? நேற்றும் நாளையும் நம் கையில் இல்லை. நான் அவர் மீது கொள்ளை அன்பு வைத்திருக்கிறேன். அது அவருக்கு புரியாமல் போனால் நான் என்ன செய்வது? அமைதி கொள், அமைதி கொள். யாரா ஏன் தோட்டத்தில் இந்த மாம்பழம் திருநது? நாம் 2 நாட்கள் தங்கிவிட்டு இரவில் பயணம் செய்யலாம். அவள் பாதங்கள் வெடித்திருக்கின்றன. வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் அரசியின் ஏதோ ஆபரணம் காணாமல் போய்விட்டதாம். யாரோ களவாடி போய்விட்டார்களாம். கல்வனை தேடி அரச காவலர்கள் சுற்றுவதால் வழிப்பறி மிகவும் குறைந்து விட்டதாம். இது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பாயிற்றே. இப்படி கவனம் இல்லாமல் விட்டு செல்வது. யாரேனும் திருடிவிட்டால்? அது நானாகவே இருந்து விட்டு போகிறே. ஐயோ ஆண்டவா, நான் படித்ததெல்லாம் கோட்டாகன் பெரிய ஆந்தை அலரும். கரடிகள் பெரும் குரலில் பதற வைக்கும். மச்சாவே, இதற்கு சொல்லாமலே இருந்திருக்கலாம். ஆமாம், நம் ஊர் காவல் தெய்வங்களின் கையில் ஏன் கூரிய வாள்கள் ஏந்தி கொண்டிருக்கின்றன? நம் காவல் தெய்வங்கள் கண்மாயில் பாய்கின்ற நீரை காக்கின்றனர், வயல்வெளிகளில் இருக்கிற பயிரை காக்கின்றனர், அறுவடை செய்த தானியங்களையும் காக்கின்றனர், மக்களையும் காக்கின்றனர். அதனால்தான் எண்ணங்களின் செருக்கு பற்றி அறிவாயோ? அது உன்னிடத்தில் ஆட்கொண்டமையால் நீ இந்த நிலைக்கு ஆளானாய் என்று அறிவாயோ? என் வினை பயனால் இதற்கு ஆளானேன் என நம்புகிறேன். கண்ணகிக்கு வீடுதான் உலகம். அவள் அங்குதான் ஆனந்தம் கொள்கிறாள். அவளை நீ வீட்டை விட்டு வெளியே அழைத்தாய். அவள் மறுத்ததால் நீ அவளை ஒதுக்கி விட்டாய். எனக்கு அவளை பற்றி எல்லாம் தெரியும். நான் ஒதுக்கவில்லை. சரி சரி, மாதவிக்கு உலகம்தான் வீடு. அவள் ஆனந்தத்தின் அஸ்திவாரமே தன்னுடைய கலையை உலகம் பார்த்து ரசிக்க படைக்க வேண்டும் என்பதுதான். அவளை நீ வீட்டுக்குள் அடக்கி வைக்க பார்த்தாய். ஒரு பிள்ளைக்கு தாயான பிறகு எதற்கு இந்த கலைதான் நினைத்தேன். ஆடவர்கள் அவளை காமத்துடன் பார்ப்பது என்னை கவலைக்குள்ளாக்கியது. அவள் அவர்களை காமத்தோடு பார்க்கவில்லை அல்லவா? எனக்கு புரியவில்லை. கண்ணகியை பார், அவள் கால் பாதங்களை பார். உனக்காக இவ்வளவு கடினமான பாதையை கடந்து கொண்டிருக்கிறாள். என் மனமும் கலங்குகிறது. உனக்கு அவளுடைய அன்பின் ஆழம் புரியவில்லை.
எனக்கு புரிகிறது. மதுரை சென்று பொருள் ஈட்டி வாழ்க்கை நடத்துவோம். மதுரை சென்று பொருள் ஈட்டி வாழ வேண்டும் என்று நீ நினைக்கிறாய். ஏழ்மையிலும் எளிமையிலும் வாழ்ந்தாலும் உன்னுடனே வாழ வேண்டும் என்று கண்ணகி நினைக்கிறாள். கொஞ்சம் சிந்தித்துப் பார். மதுரை சென்று வந்த பின் அவள் இலக்கே என் இலக்கு. போதுமா? மற்றவர்களை அவர்களுடைய குணாதிசயங்களின்படி வாழ விடாமல் உனக்கு ஏற்றபடி மாற்ற நினைப்பது தவறல்லவா? மாற்ற சொல்வது தப்பா? உன் விருப்பப்படி மாற்ற நினைப்பதுதான் தவறு. சரி, சொன்னதை போல் மதுரை சென்று வந்த பிறகே அவள் இலக்கே என் இலக்கு. போதுமா? ஊழ்வினை யாரை விட்டது? ஊழ்வினை உன்னுடைய பெற்றோர்கள் தீயா துயரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் உங்களை அழைத்தவர் அனுப்பிவிட்டார்கள். ஏவலாளர்கள் எட்டு திக்கும் சென்று உங்களை அழைத்தவர் சொன்னார்கள். இலக்கை அடையும் முன் திரும்புவதில்லை என்று சொல்வாயாக. அவர்கள் மனதை தேற்றுவாயாக. மாதவி நோலை இரவோடு இரவாக நீங்களும் உங்கள் மனைவியும் நகரை விட்டு செல்வது நான் காரணமாகிவிட்டேன். தெளிவில்லாத என் புன்மொழிகளை மனதில் கொள்ள வேண்டாம். என் உள்ள அவளையால் ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள். நான் வருந்துகிறேன். நான் முதல் கடிதத்தை படித்திருக்க வேண்டும். எல்லாம் என் குற்றமே. இப்போதுதான் எனக்கு புரிகிறது. சரி, இவ்வோலை என் பெற்றோரிடம் காட்டுக. மணிமேகலைக்கும் மாதவிக்கும் உதவி கரம் நீட்ட கோரினேன் என்று கூறுங்கள். தயவு செய்து கூறுங்கள். நிச்சயம். கவனம். அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டு வழியாக 4 மாதங்கள் பயணித்து விட்டோம். 4 மாதங்கள் ஆகிவிட்டன. எவ்வளவு மரங்களை கண்டுவிட்டோம். ஆம், நிறைய மரங்கள். குரவ மரம், மகிழ மரம், வெண்கடம்ப மரம், சுரப்புன்னை மரம், மஞ்சாடி மரம், வேங்கை மரம், ஓங்கல் மரம், பாதிரி மரம். எத்தனை மரங்கள்! பலர் அவர்கள் பாதையில் இருக்கும் மரங்களை பார்ப்பது கூட இல்லை. ஆனால் நீ இத்தனை மரங்களின் பெயரையும் கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறாய். உனக்கு இவற்றுள் பிடித்த மரம் எது? வேங்கை மரம். மரங்களை பார், அவை உனக்கு அமைதி தரும். மரங்கள் எப்பொழுதும் தியானத்திலேயே இருக்கின்றன. மௌனமும் ஒரு விதத்தில் தியானம்தானே. இன்னொரு விஷயமும் சொல்லுகிறேன் உனக்கு. மரங்கள், காட்டில் இருக்கிற மரங்களில் ஏதோ ஒன்று வெட்டுப்பட்டாலோ அல்ல சரிந்து விழுந்தாலோ மற்ற மரங்கள், அது வேறு இன மரமாக கூட இருக்கலாம், மற்ற மரங்கள் தங்கள் வேர்களை படரவிட்டு அம்மரங்களுக்கு ஆகாரம் கொடுக்குமாம். பார், அதுவும் காற்றை தான் சுவாசிக்கின்றன, நாமும் காற்றை தான் சுவாசிக்கிறோம். ஆனால் அவை சிறப்பாக வாழ்கின்றன. இதோ நாம் மதுரையை நெருங்கி விட்டோம். அங்கே ஆயர்குல வீடுகளை அடைந்து விட்டோம். மதுரையின் குளிர்ந்த காற்று நம்மை குளிர்விக்கிறது. அங்கே பாருங்கள், மங்கள ஓசையும் சத்தமும் கேட்கிறது. நான் உங்களை மாதரி வீட்டில் விட்டுவிட்டு செல்கிறேன். மாதரி, மாதரி, இது கண்ணகி, அது கோவலன். காவிரி பூம்பட்டினத்திலிருந்து வருகிறார்கள். நான் என் பயணத்தை தொடர்வதால் நீ அவர்களுக்கு பாதுகாப்பளிக்க வேண்டும். என் மகள் ஆயை உங்களுக்கு உதவி புரிவாள். வாருங்கள் கண்ணகி, வாருங்கள். வாருங்கள்.
பாண்டிய நாட்டு ராணி கோப்பெருந்தேவிக்கு தூக்கமில்லை. கனாக்கள் ஆராய்ச்சி மணி இடைவிடாது ஒலித்து நிலத்தை அதிர வைக்கிறது. இரவில் என் கண்களுக்கு வானவில் தெரிகிறது, பகலில் வானில் விண்மீன்கள் உதிருகின்றன. இவற்றிற்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என் சிலம்பு, தொலைந்து போன என் சிலம்பு, அந்த சிலம்பினால் ஏதும் விபரீதம் வரப்போகிறதோ? அன்று திருமணமாகி கடமன் வீட்டிற்கு வந்த புதிதில் நடந்த சிலம்புக்கழி நோன்பில் என் காலில் அணிந்திருந்த பழைய சிலம்பை நீக்கி புதிய சிலம்பு அணிவித்த சடங்கு இன்னும் என் நினைவில் பசுமையாக உள்ளது. அன்று முதல் என் கால்களை விட்டு அகலாத அந்த சிலம்புகளில் ஒன்று இன்று என்னிடம் இல்லை. என் சிலம்பின் முக்கியத்துவம் எனக்கு பெரிதல்லவா? திருமண உறவின் அடையாளம் அல்லவா? என் சிலம்பினால் ஏதும் விபரீதம் வரப்போகிறதோ? தீக்கணாக்கள், உடர்ந்த தீக்கணாக்கள், மாசரு பொன்னே வலம்புரி மூத்தே. என்னுடன் வந்து என் துயரை களைந்த பொன்னே, இப்பெரிய உலகத்து விளக்கே, கற்பின் குழந்தே, உன் காலில் உள்ள சிலம்பை கொடு, அதை விற்று வருகிறேன், கலங்காது இரு. ஒன்று மட்டும் போதுமா? ஒன்று போதும், அதன் முதலீடு போதும். யாரோ வருவது போல் தெரிகிறது. வாருங்கள் வாருங்கள். ஏதோ கெட்டதா இருக்க போகிறது அம்மா. தயிர் கலந்த பால் தயிராக மாறவில்லை. காலையின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிகிறது. அத்த குத்திகள் விளையாடவில்லை, ஆனால் சோர்வாக காணப்படுகின்றன. பால் சுரக்கும் பசுக்கள் நடுங்குகின்றன. அவற்றின் கழுத்தின் மணிகள் கீழே விழுகின்றன. ஏதோ கெட்டது நடக்க போகிறது. கண்ணகி, ஆயை சொல்வது போல் ஏதோ கெட்டது நடக்கப் போகிறது. தெருவை கடக்கும் போது கருப்பு காளை 2 துள்ளி குதிப்பதை கண்டேன். கோவலனை செல்ல வேண்டாம் சொல்லுங்கள். சரி, நான் பார்த்துக்கொள்கிறேன். மிக்க நன்றி. நீங்கள் ஏன் நாளை செல்லக்கூடாது? ஏதோ கெட்டது நடக்கப் போகிறதாக மாதிரியும் ஆயையும் கூறுகின்றனர். கெட்டது நடக்கப் போகிறதே, எனக்கு சகுனத்தில் நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு நன்மையே நினைக்கும் நல்லவர்கள் கூறும்போது அதற்கு மரியாதை கொடுக்கலாம் அல்லவா? சரி சரி, எது வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். பிரியாவிடே, நாளை செல்வதால் சரி, நானும் வரேன். பரவாயில்லை, நீ இங்கே இரு. நான் சென்று திரும்ப வருகிறேன். விரைவில் வருகிறேன், திரும்ப வருகிறேன். ஏன் என் கண்கள் கலங்குகின்றன? எனக்கு தெரியாத ஒன்றை சொல்கிறதோ? என் கண்ணீரை கண்டால் கலங்கி விடுவார். கண்ணகி, அம்மா, அவர்கள் ஏன் நம் பேச்சுக்கு மதிப்பு செலுத்தாமல் செல்கிறார்கள்? இது நம்மை பற்றி அல்ல, கோவலனை பற்றியது. எல்லோருக்கும் தெரியும் எது நல்லது எது கெட்டது என்று. ஆனால் செய்ய முடியாததுதான் பிரச்சனை. இயலாமை, சுய ஊன்றியின் இயலாமை.
ஆஹா, 10 வருடங்களில் மதுரையில் இவ்வளவு மாற்றமா? கணிகையர் தெரு நன்றாகத்தான் இருக்கிறது. வாருங்கள் கோவலன், நம்ம இடத்துக்கு செல்வோம். நீங்கள் முதலில் செல்லுங்கள், நான் என் வேலையை முடித்து வருகிறேன். நீங்கள் செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும், செல்லுங்கள். இந்த சிலம்பிற்கேற்ப விலை நிர்ணயம் செய்ய யாரும் இல்லையே, யாரை கேட்கலாம்? அதோ ஒரு நல்லவராக தெரிகிறாரே, பெரியவரே, ஐயா. மன்னவனின் தேவி அணிவதற்கேற்ப ஒரு சிலம்பு என்னிடம் உள்ளது. அதற்கு தாங்கள் விலையை மதிப்பிட முடியுமா? ஐயோ, அடியேன் அறியேன். ஆனால் அரச குடும்பத்து தங்காபரணங்கள் செய்யும் பொற்கொள்ளரை உங்களுக்கு தெரியுமா? அது நான் தான். மகிழ்ச்சி. என்னிடமே வந்து அப்படி உன்னிடம் இருக்கும் நகையை காட்டு, என்னத்தான் நான் பார்க்க வேண்டும். அங்கு யாரோ உன்னை அழைக்கிறார்கள். யார்? இது நாம் திருடி விட்ட அரசி கோபுரந்தேவின் சிலம்பாயிற்றே. இவன் கைகளில் எப்படி? புரியலையே, புரியலையே. நீ யார்? நீ சரியான ஆளிடம் தான் வந்திருக்கிறாய். ஐயோ, என்னென்று சொல்ல. சரி, நீ ஒரு வேலை செய், என் சிறிய வீட்டில் அமர். நான் மன்னரிடம் சென்று சொல்ல வேண்டியதை தெளிவாக சொல்லிவிட்டு ஒரு நல்ல செய்தியோடு வருகிறேன். இல்லை, பரவாயில்லை, நான் மதுரை சுற்றி பார்க்க வேண்டும். எங்கள் வீட்டிலிருந்து நீ மதுரையை பார்த்தால் அதில் இருக்கும் அழகு இருக்கின்றதே, அதை சிலம்புடன் சேர்த்து பார், இன்னும் அழகாக இருக்கு. இங்கே அவர் எங்கே போய்விடாது, உன்னிடமே வைத்துக் கொள்ள சிலம்பை. நான் வந்து விடுகிறேன், வந்து விடுகிறேன், வந்து விடுகிறேன், வந்து விடுகிறேன், நான் வந்து விடுகிறேன். ஸ்ரீங்காரம். என் சிலம்பின் மீது உங்களுக்கு அக்கறையே இல்லாத மாதிரி தெரிகிறது. உங்கள் கவனம் எல்லாம் எங்கே இருக்கிறது? இந்த நடன மணிகள் மீது இது ஒரு சின்ன காரியம் தேவி. ஒருவர் ஒரு காரியத்தை எப்படி செய்வாரோ அவர் எல்லா காரியங்களையும் அப்படித்தான் செய்வார். அதற்கு நீங்கள் தான் எடுத்துக்காட்டு. நான் தான் புதிதாக வாங்கித்தரேன் என்று சொல்கிறேனே, என்ன பிரச்சனை? அரசனானாலும் நானும் மனிதன் தானே. கருணை, கொஞ்ச நேரம் கலையில் ஈடுபடுவது தப்பா தேவி? கலை வேறு, கேளிக்கை வேறு. கலை கேளிக்கையாக இருக்கலாம், கேளிக்கை ஒரு நாளும் கலையாக இருக்க முடியாது. அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இது கூட தெரியாமல் இருக்கிறீர்கள். இதை பெரிதாக்க வேண்டாம். திருட்டே இல்லாத பாண்டிய நாட்டில் அரண்மனையில் திருட்டு நடந்து விட்டது. கேவலமாக இருக்கிறது. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதிகாரம் நம் கையில், சிலம்பு யார் கையில்? அதிகாரம் நம் கையில், சிலம்பு யார் கையில்? கல்வன் கையில், கல்வன் கையில், கல்வன் கையில், கல்வன் கையில். மன்னா, என்ன? சிலம்பு கிடைத்து விட்டது. திருடன் அகப்பட்டு கொண்டான். சிலம்பை கிடைத்து விட்டது. சிலம்பு எங்கே? கண்ணக்கோல் இல்லாமல், குத்துக்கோல் இல்லாமல் மந்திரத்தை பயன்படுத்தி காவலர்களை தூங்கச் செய்துவிட்டு சிலம்பினை திருடிய கல்வனை நான் பிடித்து விட்டேன். நானே பிடித்து விட்டேன். பிடித்து என் வீட்டில் மடக்கி வைத்திருக்கிறேன். மன்னா, பிடித்து விட்டேன், மடக்கி விட்டேன். நான் தான். பிடித்து விட்டேன், மடக்கி விட்டேன். நானே தான். யாரங்கே?
என் மன நிம்மதியை சொல்லுங்கள் குலைத்த மன்னா. மகா பாதகன் அந்த கல்வன். அரசியின் சிலம்பை கொண்டு வாருங்கள், அவனை கொன்று வாருங்கள். ஆகட்டும் மன்னா. கம்பீரம். யார் இவர்கள்? ஏன் என் கைகளை கட்டியிருக்கிறார்கள்? யார் நீங்கள்? திருடன் இவன்தான். இவனா? உடல் அமைப்பாலையும் உள்ளம் பாங்கையும் பார்க்கும்போது கல்வன் போல் தெரியவில்லையே. இவன் கல்வனா? எனக்கு சந்தேகம்தான். இது அரச கட்டளை, மீறினால் தண்டனை உங்களுக்குத்தான். நிறைவேற்றுங்கள் உங்கள் கடமையை. அவனை தேடி பாருங்கள், சிலம்பு அவனிடம் தான் இருக்கும். சிலம்பு என்னுடையது, என்னுடையது. அதை விற்கதான் இங்கு வந்தேன். அது என்னுடையது. எந்த ஊரில் சிலம்பு ஒன்றை விற்பார்கள்? சிலம்பு ஜோடியாக இருக்க வேண்டும். இவன் கல்வன் மட்டுமல்ல, பொய்யன், பொய்யன். இவனை கொண்டு தானே வர சொன்னார். கொன்று வர சொன்னார் அரசர். அதான் கையும் களமாக பிடிதாகி விட்டானே. இவனை நாம் கொண்டு செல்வோம். நிறைவேற்றுங்கள் உங்கள் கடமையை, அரச கட்டளையை மீறிக்கொண்டு. ஐயோ, இது என் ஊழ்வினையா? கண்ணகி, உன்னை யாரும் அறியாத இடத்திற்கு, ஒழுக்கம் இல்லாத இடத்திற்கு அழைத்து வந்து விட்டேனே. இனி நீ என்ன செய்வாய்? எங்கே போவாய்? ஐயோ கண்ணகி, உன்னை நான் நிராதரவாக விட்டு விட்டேனே. என்னை மன்னித்து விடு கண்ணகி, மன்னித்து விடு, மன்னித்து விடு. ஓட பார்க்கிறான் பாரு. எங்கே ஓட பார்க்கிறாய்? நான் சொல்வதை உன்னை சாதாரணமாக கொள்ளக்கூடாது, பயங்கரமாக கொள்ள வேண்டும். முடிவு வரும்போதுதான் ஆரம்பம் புரிகிறது. சாகப் போகிறேன். நான் சாகப் போகிறேன். சிறுகா, சிறுகா, முறை பிறந்து வாழ. கோவலனை கொன்று விட்டார்கள். எங்கே? ஏன்? அரசியின் சிலம்பை திருடிய குற்றத்திற்காக. இல்லை, இல்லை, இது அவர் இல்லை, அவர் இல்லை. என் கணவன் குற்றமற்றவர். என் கணவன் குற்றமற்றவர். இல்லை, என் கணவன் குற்றமற்றவர். ஆயர்குல மகளிர் கேளுங்கள், என் கணவன் கல்வனா? சூரியனே, என் கணவன் கல்வனா? நான் மற்ற மனைவிகளைப் போல் துயரத்தில் மூழ்கி ஆழ்ந்திருக்க மாட்டேன். பாண்டிய மன்னர் தவறு செய்து விட்டார். என் கணவர் மீது பழி சுமத்தி விட்டார். ஆயர்குலர் மகளிர் என் இவரின் இறுதி கடமைக்கு உதவி செய்வீர்களா? பிரிந்திருந்த போதும் நான் வாடியதில்லை. தூரத்தில் இருக்கிறார் துணைவன் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தேன். ஆனால் இப்பொழுது துயரத்தின் ஆழத்தில் மூச்சு தேறி துர்பாகியவதியாகிவிட்டேன். பாண்டிய மன்னன் பெரும் தவறு செய்து விட்டார். என் கணவன் மீது பழி சுமத்தி விட்டார். நீதி தவறிவிட்டார். அவள் கணவன் திருடன். திருடனுக்கு இவ வக்காலத்து. நம் மன்னனை பார்க்க வேண்டுமா? கேள்வி கேட்க வேண்டுமா? இவளுக்காகத்தான் திருடி இருப்பான்.
கணவனை இழந்த பெண் மாதிரியா நடந்து கொள்கிறாள்? பெண்ணில் கோபம் அண்ணல் பறக்கிறது. பெண்ணுக்கு கோபம் கூடாது. கல்வனின் மனைவி சாகாமல் இப்படி நடைப்பயணம் செய்கிறாள. அவமான சின்னம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பூம்புகார் நகரத்து பூதம். உன் நடிப்பு இங்கு செல்லாது. கையில் வைத்திருக்கும் சிலம்பை எங்கே திருடினாள்? கற்புடைய பெண்கள் உள்ளார்களா அந்த மதுரை நகரில்? முற்பிறப்பில் செய்த தீவினை என்று ஒதுக்கி விடலாமா? காலையில் தழுவிய கணவன் இப்பொழுது தீக்கு இறை. சான்றோர்கள் உள்ளார்களா? கற்றறிந்த சான்றோர்களும் உள்ளார்களா? கூறிய அறவாளால் என் கணவனை குத்தி கொன்ற இந்த மதுரை நகரில் சான்றோர்களும் உள்ளார்களா? நீதி தவறிய பாண்டிய மன்னா, உன்னிடம் நேரில் வந்து நீதி கேட்கிறேன். யாரெங்கே? என்ன அண்ணா, அவள் சாதாரண பெண் அல்ல. அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியுள்ளன. ஆனால் அவை எரிமலை குழம்பு போல் கொதிக்கின்றது. அவள் கையில் பொற்சிலம்பு ஒன்று எய்து நீதி கேட்கிறாள். அவளுக்குள் இருக்கும் தெய்வீகத்தை உணர முடிகிறது மன்னா. அவளை என்னிடம் அழைத்து வா. அமைச்சர் கேட்ட அதிகாரத்தை கொடுத்து விடுங்கள். ஒன்று அந்த பெண்ணை நம் நாட்டு எல்லையிலிருந்து அனுப்புவோம், அல்லது சிறையில் அடைப்போம். பயப்படாதே தேவி, பயப்படாதே. நான் தீக்கனா கண்டேன். அந்த பெண் நம்மை அழித்து விடுவாள். ஏதோ மர்மமாக இருக்கிறது. அந்த பெண்ணை உடனே அழைத்து வா. கண்களில் நீர், கைகளில் சிலம்பு, நீலிக்கண்ணீரோ? யார் நீ? புறா உற்ற துன்பத்தை போக்க தன்னையும் தன் சதையை கொடுத்த சிபி சக்கரவர்த்தியும் தன் மகனை தேரேற்றி கொன்ற மழுதி சோழனும் ஆண்ட பூம்புகார் நகரத்துவல் நான். பெருநாயகனின் மகள் நான். மாசாத்துவன் மகன் கோவலனின் மனைவி நான். நான் எல்லாம் வல்ல பாண்டிய மன்னன். சட்டத்தை ஏற்றலாம், இறக்கலாம், மாற்றலாம், மறைக்கலாம். அதை கண் துடைப்புக்காக கூட நீங்கள் வைத்திருக்கலாம். சட்டத்தை தேடி வருவோரை அல்லோலப்படுத்தி அவமதிக்கலாம். தீர்ப்பு தராமல் இழுத்தடிக்கலாம். அப்படியா? நிம்மதியை நசுக்கி நீக்கலாம். ஆனால் தண்டனை என்று வரும்பொழுதும் அதை நிறைவேற்றும் பொழுதும் உன்னதமான உண்மை வேண்டும். நடுநிலையான அறம் வேண்டும். இதை கூட புரியாத நீ கரை புரண்டு ஓடும் நாட்டை பாழாக்க வந்த வெள்ளம். இதை கூட அறியாத நீ அணிந்திருக்கும் மடம், கரைப்பட்ட இழிவு சின்னம். கோலோச்சும் மன்னவன் நீ என்றால் நகைக்கும் மக்கள் கூட்டம். நீதி நடு வீதியில் நின்று ஓலமிடுகிறது. நீங்காத மாசு எங்கும் பரவி உள்ளது. அப்படியா? அநீதி இழைக்கப்பட்ட கோவலனின் மனைவி நான் கண்ணகி. நான் என்ன தவறு செய்தேன்? என் காற்சிலம்பை விற்க வந்த என் கணவனை கொன்றவன் நீ. ஏன் என்று கேட்க வந்தேன். கல்வனை கொல்வது அநீதி என்று தீர விசாரிக்காமல் தீர்ப்பு சொன்னது நியாயமாகுமா? திருட்டு போன கோப்பெருந்தேவியின் சிலம்புடன் உன் கணவன் கையும் களவுமாக பிடிபட்டான். ஒன்று இன்னொன்றை போல் இருப்பதால் இரண்டும் ஒன்றாகி விடுமா? காலுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாத அறிவில்லாத மாமன்னனா நீ. சுமத்தினீர். அவர் நிரபராதி என்று நிரூபிக்க சந்தர்ப்பம் தந்தீரா? உன் நீண்ட பேச்சுக்களால் சித்திரவதை செய்யாதே. ஆதாரம் கொடு, ஆதாரம் காட்டு. ஆதாரம் எங்கே? நான் செய்த தீர்ப்பு தவறு என்றால் ஆதாரம் கொட்டு. நான் செய்த தவறு என்றால் நான் உன்னதமாக இறப்பேன். இல்லை என்றால் நீயும் தண்டிக்கப்படுவாய். என் கணவனிடம் இருந்து மீட்டெடுத்த சிலம்பு எனக்கு சொந்தமானது. என் அம்மா பரிசளித்தது. அதில் மாணிக்க கற்கள் பரலாக கொண்டவை.
உன் கையில் உள்ள சிலம்பு மற்றொரு ஜோடி. யாரங்கே? கோவலன் திருடிய சிலம்பை கொண்டு வாருங்கள். என் அரசி, நம் மனைவியின் கால்களில் முத்துக்கள் பரலாக கொண்ட சிலம்பு, நம் அரசியின் கால்களில் அயல் நாட்டு ரத்தினங்கள் தொடுவதா? இதோ பார் பாண்டியா, உலகிற்கு உண்மையை உடைத்து தெரிந்து காட்டுகிறேன். முத்துக்களான சிலம்பு, ஈர விசாரிக்காமல் இந்த பொற்களின் பொய்ச்சொற்களை கேட்டு தீர்ப்பளித்து விட்டேன். யாரங்கே? என்று செங்கோலுக்கு அநீதி அளித்து விட்டேன். யானோ அரசன், யானோ அரசன், யானோ அரசன் அல்ல 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 அல்ல, அனே கல்வன், அனே கல்வன், யானே கல்வன். நெடுகையின் ஆயுள். என் தீக்கணா பழித்து விட்டதே. என் சிலம்பினால் கலங்கம் ஏற்பட்டு விட்டதே. என் வெற்றி நாம் மறக்கவில்லையே, என் வெற்றி நாம் மறக்கவில்லையே, என் உள்வெளி தாழவில்லையே, என் உள்வெளி தாழவில்லையே. இந்த மதுரையை நோக்கி நாங்கள் வராமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இந்த மதுரை எரிந்து சாம்பலாகட்டும், சாம்பலாகட்டும், சாம்பலாகட்டும். எரியட்டும் எரியட்டும் மதுரையே எரியட்டும், எரியட்டும் எரியட்டும் மதுரையே எரியட்டும். இது சரியல்ல. நான் என்ன காரியம் செய்து விட்டேன்? இது உன்னால் தான் ஆனது என்று எண்ணி விடாதே. மதுரை எரிக்க பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சாபம் உள்ளது. அதை நிறைவேற்றத்தான் நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன். இல்லை, இது சரியல்ல, இது சரியல்ல. நீ ஆயை போன்று நல்லவர்கள் வாழ்கிறார்களே. சரி, யாரை வாழ விடலாம்? நீயே உத்தரவு போடு. சான்றோர்கள், நல்ல குணம் படைத்த ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வயதானவர்கள், மிருகங்கள், மரங்கள், இப்படி இப்படி சொல்லிக் கொண்டே போக. சரி, அப்படியே ஆகட்டும். தகதீம் தத்தீம் கிடதக தரிகிடதக தத்தீம் தகதீம் தத்தீம் கிடதக தரிகிடதக தத்தீம் தகதீம் தத்தீம் கிடதக தரிகிடதக தத்தீம் தகதீம் தத்தீம் கிடதக தரிகிடதக கிண்ணம் தரி கிட்ட ததி கிட்ட ததாம் தாம் திக்கிண்ணம் திரி கிட்ட தீம் தீம் குண்ணம் நம் தீம் கிடதக தரி கிடதக தீம் கிடதக தரி கிடதக தீம் கிடதக தரி கிடதக தாம் ததிங்கிண்ண தோம் ததிங்கிண்ண தோம் ததிங்கிண்ண தோம் தகிட்ட தோம் ததிங்கிண்ண தோம் தாம் தாம் தகிட்ட தோம் ததிங்கிண்ண தோம் தாம் தாம் தகிட்ட தோம் ததிங்கிண்ண தோம் தாம் தாம் ததிங்கிண்ண தோம் தாம் ததிங்கிண்ண தோம் ததிங்கிண்ண தோம் தாம் ததிங்கிண்ண தோம் ததிங்கிண்ண தோம் ததிங்கிண்ண தோம் தாம்.
அற்புதமான செயலை செய்த பெண்மணி. மதுரை என்னானது? நீங்கள் விருப்பப்பட்டபடியே நல்லவர்கள் உயிர் தப்பினார்கள். கடல் கோள் எழும்பி தீயை அழித்து விட்டது. மதுரையும் அழிந்து விட்டது. மக்கள் மலை ஏறி உங்களை காண வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களால் தான் மாறி பெய்கின்றது. நீங்கள் உண்ணாமல் உறங்காமல் 7 நாட்கள் நடந்தீர்கள். 14 நாட்கள் வேங்கை மரத்தடியில் அமர்ந்து தண்ணீரை மட்டும் அருந்தினீர்கள். சிலரின் வாழ்க்கையால் ஆத்மா புனிதமாகிறது, சிலரின் வாழ்க்கையால் ஆத்மா தெய்வமாகிறது. கண்ணகி, நீ ஒரு தனி பிறவி. இல்லை, இங்கு பல குடும்பங்களில் பல கண்ணகி இருக்கிறார்கள். இயற்கை ஏதும் நேரம் வந்துவிட்டது. வாருங்கள் செல்வோம். மனிதனாக பிறப்பது ஒரு வரம். புறப்படுவதற்கு முன் புல் மீது என் காலை வைத்து தென்றலை முகத்தில் உணர்ந்து பூக்களின் நறுமணத்தை மணர்ந்து சூரியன் அஸ்தமித்ததை பார்த்துவிட்டு வருகிறேன்.